யாருடைய பேரில் விருதை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சாதனை பற்றியெல்லாம் மேலே ஒரு காணொளி போட்டாங்க. விருது வாங்க போகிறவங்களுடைய சாதனை பற்றியெல்லாம் காணொளி போட்டாங்க. அவங்களுடைய சாதனைக்கு முன்னாடி உண்மையை சொல்கிறேங்க, நான் ஒன்றுமே கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், நான் களப்போராளி இல்லை. ஆனால் உங்களை போன்ற களப்போராளிகளுக்கு பின்னால் நிற்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் பேசினேன். காசா யுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன பேசுன்னா, சினிமானால எங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது, எங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்குது, பேர் கிடைக்குது, காசு கிடைக்குது, வீடு கிடைக்குது, பணம் கிடைக்குது, பங்களா கிடைக்குது. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு சமூகத்துக்காக எங்களுடைய பாப்புலாரிட்டி பயன்படலன்னா அந்த பாப்புலாரிட்டி இருந்து பிரயோஜனமே கிடையாது. இந்த தந்தை பெரியார் அவர்கள் பேரில் விருது கொடுக்கும்போது எனக்கு இங்கே பின்னாடி போட்டிருக்கிற பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. இது தலைவர் பிரபாகரன் சொல்லுவார், பயத்தை விடு, இல்லை என்றால் லட்சியத்தை விடு. ஏய், உனக்கு பயமா இருக்குதா, வராதா, லட்சியத்தை விட்டுரு. நீ பயத்தோட லட்சியத்துக்காக போராட முடியாது. இது தலைவர் பிரபாகரன் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆழமாக மனசில் புரிஞ்சிருக்குது. அதே மாதிரி தந்தை பெரியார் சொன்னது, சலிப்பும் ஓய்வும் ஒரு சமூக போராளிக்கு தற்கொலைக்கு சமம். ஒரு சமூக போராளிக்கு சலிப்பும் ஓய்வும் வரவே கூடாது. பயமும் இருக்கக்கூடாது, சலிப்பும் இருக்கக்கூடாது, ஓய்வும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா. இங்கே இத்தனை சாதனையாளருக்கு மத்தியில் நான் பெரியாரின் தொண்டனாக இருப்பது ஒன்றுதான் பெரிய சாதனை போல இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. தந்தை பெரியாருடைய தத்துவம் ஒன்றே ஒன்று தான். அவரே சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டை அடிமைப்படுத்தினால் நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் நிற்பேன். அந்த சிறிய நாட்டில் இருக்கும் ஒரு பெரிய மரம் ஒரு சிறிய மரத்தை அடிமைப்படுத்தினால் நான் அந்த சிறிய மரத்தின் பக்கம் நிற்பேன். அந்த சிறிய மரத்தில் இருக்கும் ஒரு பெரிய ஜாதி ஒரு சிறுபான்மை ஜாதியை அடிமைப்படுத்தினால் நான் அந்த சிறுபான்மை ஜாதிக்கு பக்க துணையாக நிற்பேன். அந்த சிறுபான்மை ஜாதியில் இருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தினால் நான் அந்த பெண்மைக்கு துணையாக நிற்பேன். குறிப்பா பெரியார் சொல்றது, நான் ஆதிக்கத்துக்கு எதிரியானவன், அடிமைத்தனத்துக்கும் எதிரியானவன், சகோதரத்துவத்தின் பக்கம் நிற்பவன். தந்தை பெரியாரா நடித்த படத்தினுடைய காட்சிகளை எல்லாம் போட்டு காட்டும் போது எனக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் கிட்டத்தட்ட 2008னா 18 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தேன். 18 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ எனக்கு 71 வயசு. நான் தந்தை பெரியாரா நடிக்கல, எனக்கு 50 வயசு தான். இதில் என்ன சிக்கல்னா, அப்போ தந்தை பெரியாருடைய கிளிப்பிங்ஸ் எதுவுமே இல்லை. நான் ஆசிரியர் வீரமணி ஐயா கிட்ட கேட்குறேன், ஐயா பெரியாரை நான் பார்த்ததும் இல்லை, நான் பெரியாரா நடிக்கணும். ஒரே ஒரு ஈஸியான விஷயம் எனக்கு என்னென்னா, அவரு கொங்கு தமிழ் பேசியிருக்காரு, நானும் கொங்கு தமிழ் பேசி நடிக்கிறது எனக்கு சுலபமாக இருக்குது. பட் அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவர் எப்படி இருந்தார் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா பெரியாருடைய படம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, பெரியாருடைய 20-25வது வயதில் ஆரம்பித்து 95 வயசு வரைக்கும் போகுது. எனக்கு திராவிடர் கழகத்திலேருந்து ஒரு கிளிப்பிங்ஸ் கொடுக்குறாங்க, தந்தை பெரியார் பேசிய ஒரு மேடை பேச்சு. அப்போ அவருக்கு என்ன வயசு அப்படின்னா, அவருக்கு 75 வயசு. இப்போ நான் என்ன பண்ணோம்னா, ரீவைண்ட் போடணும். ரீவைண்ட் போட்டு 75 வயசில் இப்படி இருக்கிற தந்தை பெரியார் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார், 65 எப்படி, 55 எப்படி, 45 எப்படி, 35 எப்படின்னு சொல்லி 25 வயசு வரைக்கும் போகணும். அப்புறம் மறுபடியும் 75க்கு அப்புறம் ஆரம்பித்து 80 வயசில் எப்படி, 85 வயசு இருக்குது எப்படி, 95 வயசில் எப்படின்ட்டு நான் ட்ராவல் ஆகி போகணும். இதுதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கல். பார்க்காத தலைவர்களை பற்றி நடிக்கிறது ஒரு வகையில் சுலபம். உதாரணத்துக்கு மாபெரும் வீரர் திப்பு சுல்தானுடைய வரலாற்றை படமாக எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், யாரும் பார்த்ததில்லை, அவருடைய வரலாறு மட்டும்தான் தெரியும். நம்ம நடிக்கிற நடிகர் என்ன நடிக்கிறாரோ அதுதான் மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள். ஆனால் பெரியாரோடு வாழ்ந்த ஆசிரியர் வீரமணி ஐயா இருக்காரு, அப்போ கலைஞர் இருக்காரு, பேராசிரியர் அன்பழகன் உட்பட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க, தந்தை பெரியாரை பார்த்தவங்க. இப்போ அவங்ககிட்ட நான் ஒரு பாஸ் மார்க் வாங்கினோம். அப்போ நான் கலைஞர் அவர்களை முதலமைச்சர் இருக்காங்க, கலைஞர்கிட்ட போய் ஐயா இப்படி நான் தந்தை பெரியாராக நடிக்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன சத்தின்னு தான் கூப்பிடுவார். சத்தி, உனக்கு அவர் வேடம் பொருந்தி வருமானு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னாரு. உடனே ஏற்கனவே பெரியார் கெட்டப்பெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அதை காட்டின கலைஞர்கிட்ட, யார் நீயா, அப்படியே ஐயா மாதிரி இருக்குத,
ரொம்ப அற்புதமாக இருக்குது, நீ நல்லா நடிச்சிருவேன், நீங்கள் நடிப்பீங்க எனக்கு நல்லா தெரியும், ஒசரம் தான் கொஞ்சம் கூட, அது கேமரா கோணத்தில் சரி பண்ணிக்கலாம். அவர் சினிமா எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதவர் தான் நான். அப்புறம் ஐயா எப்படி பேசுவாருன்னு தெரியுமா அப்படின்னாரு. இல்லையா, ஒரே ஒரு கிளிப்பிங் தான் கொடுத்தாங்க, பெரியார் திடலேருந்து 75 வயசில் ஒரு மீட்டிங் பேசுவார், அதுலேயும் கூட அந்த சவுண்டெல்லாம் இப்போ சரியாக வரல அப்படின்னா, இந்த நான் நடித்து காட்டுறேன்னு எனக்கு நடித்து காட்டுறாரு. கலைஞர் அவர்கள் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எலெக்ஷனில் ஜெயிச்சு எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அண்ணா, கலைஞர், நாவலர், பேராசிரியர் எல்லாம் ஒரு காரில் உட்காந்தாச்சு. உட்கார்ந்தோடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, அந்த கார் வந்து எங்கேயாவது கவர்னர் மாளிகைக்கு போகும், இல்லை அந்த அப்போ கூட்டணியில் ராஜாஜி இருக்கிறார், ராஜாஜி வீட்டுக்கு அந்த கார் போகும் அப்படின்னா, அந்த கார் வந்து நேராக எங்கே போகுது, திருச்சிக்கு போகுது, தந்தை பெரியாருடைய மாளிகைக்கு போகுது அந்த காரு. இத்தனைக்கு தந்தை பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அப்போ போய் பார்த்தப்போ பெரியார் எப்படி பேசினார் அப்படின்னு கலைஞர் எனக்கு சொல்லி காட்டினார். சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க, இத்தனை வருஷமாக நான் உங்களுக்கு எதிராகவும் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் பேசுனது எல்லாம் மனசில் வச்சுக்காம நீங்கள் இங்கே என்னை பார்க்க வந்ததில் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு கலைஞர் எனக்கு நடித்து காட்டுறாரு. ஸோ இந்த பெரியார் படத்துக்கு வந்து எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள். அதுக்கப்புறம் கடைசி காட்சியில் நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. கடைசி காட்சியில் வந்து நடிக்கும்போது தந்தை பெரியார் அவர்களுக்கு அந்த சிறுநீர் பிரச்சனை இருக்குது. அவர் அப்பப்போ மேடையில் உட்காந்துட்டு பேசுவார், லுங்கி கட்டிட்டு உட்காந்துட்டு பேசுவார். பக்கத்தில் அவர் ஒரு செல்லமாக வளர்க்குற ஒரு நாய் ஒன்று இருக்கும். அப்போ அவருக்கு வந்து பயங்கரமாக வயிற்று வலி வந்து துடிப்பார். எனக்கு அது எந்த மாதிரி வயிற்று வலி, அதுக்கு அவர் எப்படி துடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, அந்த ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் வீரமணி ஐயா கிட்ட வந்து, ஐயாவுக்கு வயிற்று வலி வரும்போது அவர்கிட்ட போய் எப்படி நடிச்சு காட்டுச்சு, ஐயாவுக்கு வயிற்று வலி வரும்போது அவர் எப்படிங்க துடிப்பார், எப்படி கஷ்டப்படுவாருங்க அப்படின்னு கேட்குறேன். ஆசிரியர் வீரமணி ஐயா அதை அப்படியே நடித்து காட்டி அழுதுட்டார். அதை நடித்து காட்ட ஆசிரியர் வீரமணி அவர் வந்து அழுதுட்டாங்க. அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கண் கலங்கி அதுக்கப்புறம் போய் தான் நடித்தோம். ஒவ்வொரு வசனமும் இப்போ நீங்கள் பெரியார் படத்தில் பார்த்துருப்பீங்க, அத்தனை வசனமுமே தந்தை பெரியாரால் பேசப்பட்ட வசனங்கள் தான். அங்கே காமராஜரை சந்திக்கிற ஒரு காட்சி இருக்கும். அப்போது பெரியார் வந்தோடனே காமராஜருடைய நண்பர் இருப்பார், வரதராஜ முதலியார். பெரியார் வந்து, காமராஜ் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னு கேட்பார். இவர் சொல்லுவார், அது ஒன்றும் இல்லை. பெரியார் வந்து காமராஜரை முதலமைச்சராக சொல்கிறாரு, இல்லைங்க அவர் முதலமைச்சராக தயங்குறாரு. என்னங்க தயக்கம் அப்படிங்கிறாரு. இல்லைங்க அவருக்கு எழுத படிக்க தெரியாதாம்மா, நான் எப்படி முதலமைச்சராக இருக்குன்னு காமராஜர் தயங்குறாரு அப்படின்னு. பெரியார் பதில், படிக்க தெரிஞ்சவனுக்கு படிக்க தெரியாதவனுக்கு என்னங்க வித்தியாசம், படித்தவனுக்கு படித்த புத்தி மட்டும்தான் இருக்கு, படிக்காதவனுக்கு தான் சொந்த புத்தி ஜாஸ்தியாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு வசனமும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த செருப்பு வீசுவாங்களே பெரியார் மேலே, அது அந்த காட்சி தான். அவர் சிக்கனத்துக்கு பேர் போனவர் பெரியார். சைக்கிள் ரிக்ஷாவில் தொண்டர்கள் எல்லாம் அவர் ஏற்றி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ எங்கேயோ அனுப்பிச்சி விட்டுறாங்க. போகிற வழியில் தான் ஒரு ஆள் ஒளிஞ்சு நின்று செருப்பு வீசிடுறாரு. ஏண்டா நீ எங்கள் மரத்துக்கு எதிராளாவை பேசுகிற, கடவுள் இல்லைன்னா பேசுன்னு சொல்லி செருப்பு வீசினோன்னா ஒரு செருப்பு வந்து பெரியார் தலையில் விழுந்துருச்சு. உடனே சைக்கிள் ரிக்ஷா, தம்பி ரிக்ஷா நிப்பாட்டுங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்னாரு. இந்த ஒரு செருப்பு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடவுள் இல்லவே இல்லைன்னு இன்னொரு செருப்பு வந்தது. நம்ம சோழி முடிஞ்சு போச்சு, போகலாங்க. என்ன செருப்பு ரொம்ப பழசாகி போச்சுங்க, இது ஊர் போய் சேர்ற வரைக்கும் தாங்குமான்னு தெரியலீங்க. புது செருப்பு வாங்குறதுக்கு என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 2 புது செருப்பு கிடச்சி போச்சுங்க, அவ்வளோதானுங்க, நம்ம வேலை முடிஞ்சதுங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாங்க. அந்த மாதிரி அவர் எதையுமே வந்து கவலைப்படாத ஒரு ஆள். இப்போ கூட எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்தது பாருங்க. இன்று கடலூரில் பெரியார் மீது செருப்பு பாம்பு வீசப்பட்ட நாள் 29/7/1944. சரியாக 28 ஆண்டுகள் கழித்து 13/8/1972 அன்று எந்த இடத்தில் பெரியாரின் மீது பாம்பும் செருப்பும் வீசப்பட்டதோ அதே கடிலம் பாலத்தருகே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த பெரியார் சிலையை நிறுவி அதனை பெரியார் முன்னிலையிலேயே திறந்து வைத்தார் கலைஞர். திறந்து வைத்து கலைஞர் என்ன பேசுறார்னா, செருப்பொன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும்.
தலைவர் கலைஞருக்கு பேசுறதுக்கு சொல்லியா தரணும், செருப்பொன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும் அப்படின்ட்டு. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்க. நான் பெரியாரா நடிக்கல, தந்தை பெரியார் மேலே செருப்பு வீசுவாங்க, முட்டையை வீசுவாங்க, தக்காளி பழத்தை எல்லாம் வீசுவாங்க. அப்புறம் எப்போவுமே இப்படி கேமரா ஷாட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், இப்படி வச்சாங்கன்னா கேமராவுக்கு அந்த பக்கம் இருந்து போடுறாரு, மேலே படம் மாட்டேங்க. தங்கர்ப சேர்ந்த கேமராமேன், யோ எவ்வளோ நிறைய நைட் இப்போ டைம் ஆகிட்டு இருக்குது, ஒரு ஒழுங்காக ஒரு செருப்பும் கூட வீச தெரியல, முட்டையும் கூட வீச தெரியல. அண்ணா நான் வீசிட்டுமாண்ணே அப்படின்னாரு தங்கர். நினச்ச அப்பவே ஆமாம் தங்கர், மணி 2 மணி ஆக போகுது, போய் படுக்கணும், நீங்கள் வாங்க வீசுங்க அப்படின்னு. அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகே அடிங்க தங்கர் அப்படின்னா. தாள் ஒரு செருப்பில் ஒன்று கூட தாள் வந்து விடுது, அது கீழே வந்துருச்சு. பரவாயில்ல, செருப்பு இதை சமாளிச்சுக்கணும். முட்டை ஒன்று விட்டாருங்க, கரெக்டாக மீசையில் பட்டு தாடியில் இப்படி ஒழுகிடுச்சு. சரி, இந்த தாடி மீசையை ஒன்றே தான் இருக்குது, நாளைக்கு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா போய் மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் தாடி மீசை என்னென்னமோ ஒடிக்கலோன்னு போட்டு க்ளீன் பண்ணி, அதை போட்டு க்ளீன் பண்ணி, அந்த வாசம் போகவே மாட்டேங்குது. அடுத்த நாள் டார்ச்சர் தாங்க முடியும். ஐயோ புதுசாக ஒன்று பண்ணிட்டு வந்துருங்க, இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்கிற ஒரு 4 மீசையும் 4 தாடியை வச்சுக்கூடாது. அப்போ பெரியாராக நடிப்பதே எவ்வளவு சிரமமாக இருக்குன்னா, பெரியாராக வாழ்வதே எவ்வளவு பெரிய விஷயம். அதில் காமெடிக்கு பஞ்சமே இல்லை. தந்தை பெரியார் மேலே பாம்பும் செருப்பும் வீசிட்டாங்க. ஒரு தொண்டர் போய், ஐயா அவர் ராஜாஜியுடைய சம்மந்தப்பட்டவங்க தான் நம்ம மேலே பாம்பு செருப்பும் வீசிக்கிறாங்க, நாளைக்கு அவர் ராஜாஜியோட மீட்டிங் இங்கே ஒன்று நடக்குதுங்க, காசு கொடுத்தீங்கன்னா நம்மளும் பாம்பு செருப்பெல்லாம் வாங்கலான்னு. பெரியார் வந்து அந்த காலத்தில் ஒரு 4 அணா எடுத்து கொடுத்துருக்காரு. ஐயா 4 அணாக்கு என்ன வாங்குறது, பச்சை பாம்பு ரொம்ப சலீஸாக கிடைக்குங்க, நீங்கள் பாம்பு தான் கணக்கு, நீங்கள் எது காஸ்ட்லியான பாம்பு வாங்குறீங்க, பச்சை பாம்பு வாங்கினீங்கன்னு வச்சுக்க மார்க்கெட்டில் 4 அணாக்கு ஒரு 4-5 பாம்பு கிடைக்குங்க, கொண்டு போய் விட்டுருங்க. நம்மளுக்கு பாம்புனா தான் பயந்துக்கு வேணுங்களே, அது கொத்துனா சாவமா சாக மாட்டோமான்னு யாருக்கு தெரியும். இப்படிப்பட்ட காமெடிகள் வேற நிறைய நடந்திருக்குது. அண்ணாதுரைக்கிட்ட இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு நேராக ட்ரெயின் டிக்கெட் வாங்குறத விட ஈரோட்டில் போய் இறங்கி மறுபடியும் டிக்கெட் வாங்கினா 10 பைசாவோ 15 பைசாவோ கம்மி. அண்ணாதுரை நீங்கள் ஈரோடு வரைக்கும் வாங்கிட்டுங்க, மறுபடியும் கோயம்புத்தூருக்கு தனியாக வாங்கிங்க அப்படின்பாரு. இப்படியெல்லாம் அந்த கழகத்தை வளர்த்தவர். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு காமராஜருக்கு முன்னாடியே இவர் போயிடுவார். அப்போ ஒருத்தர் குழந்தையை கொண்டு வந்து பேர் வைக்க சொல்லுவாங்க. ஏனுங்க நல்ல பேர் வைக்கணும்னா சுமாரான பேர் வைக்கணுமா, ஏனுங்க நல்ல பேர் வைக்கணும்னா 8 அணா வேணுங்க, சுமாரான பேர்னா 4 அணா வேணுங்க. என்ன அது கட்சிக்கு அப்படியெல்லாம் நிதி சேர்க்கிறாரு. ஐயா நல்ல பேரே வைங்கண்ணா, வையுங்கய்யா இந்தாங்கய்யா அப்படின்னு 8 அணா கொடுத்தோம்னா காமராசு அப்படின்னு பேர் வைப்பார். இப்படி பெரியார் படத்தினுடைய நினைவுகளை நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு இந்த பெரியார் விருது இந்த எஸ்டிபி கட்சியில் கொடுக்கறது வந்து அவ்வளோ மகிழ்ச்சி. கலைஞர் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பில் எனக்கு பெரியார் விருதை கலைஞர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. என்னுடைய மிகப்பெரிய விருதே வந்து பெரியார் படம் அந்த ஃபஸ்ட்டு காப்பின்னு சொல்லுவோம், சினிமாவில் ஃபஸ்ட்டு காப்பி ரெடியானோடனே 4 ஃப்ரேம்ஸ்னு ஒரு தியேட்டரில் அந்த ஃபஸ்ட்டு காப்பி பார்க்குறாங்க. கலைஞர் இருக்கார், ஆசிரியர் வீரமணி இருக்காங்க, எல்லாம் உட்காந்துறாங்க. படம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் 2 பேர் எந்திரிக்கல. என்னடா படம் முடிஞ்சாச்சு வெளியே வரலன்னு நான் வெளியே நின்றுருக்கு. போய் பார்த்தா 2 பேர் கண்ணிலையும் கட கட கடன்னு தண்ணீர். இதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன். இந்த விருது வழங்கிய எஸ்டிபிஐ கட்சியின் பழனி பாபாக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் வந்து நிற்கிறது வந்து ஒரு கட்சி சார்ந்த மேடையாகவே நான் நினைக்கல, இது பெரியாருடைய மேடையாக தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய சாதனையாளர்கள், நான் தவறாமல் பழனி பாபா புரட்சியாளருடைய வீடியோ இப்போ யூடியூப் வந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய சௌகரியமாக இருக்குது. என்ன ஒரு அனல் பறக்கும் பேச்சுங்க, அடேங்கப்பா. அவருடைய பேச்சுகளை வந்து எத்தனையோ பேச்சுகளை கேட்டு ஒரு பேச்சை கேட்டால் மீதி பேச்சை கேட்காம இருக்க முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை மிகப்பெரிய சாதனையாளர்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது எனக்கு இது வந்து ஒரு பாடகமாக இருக்குது, ஒரு பாடமாக இருக்குது. அதாவது அந்த வரலாற்று சாதனை படைத்தவர்கள் அளவுக்கு நான் என்னால் உயர முடியாது, ஆனால் அந்த விருதை வாங்குறாங்க பாருங்க, அவங்களவுக்காவது நம்ம இந்த சமூக அர்ப்பணிப்போடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். யார் பேரில் விருது கொடுக்கப்படுதோ அவங்கள டச் பண்ண முடியாது, ஆனால் விருது வாங்குறாங்க பாருங்க, அந்த அளவுக்காவது நம்ம வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
இந்த விருது வாங்கின அத்தனை பேர் வந்து மிகப்பெரிய தொழில் முனைவர்களாக இருந்தாலும் கூட, எவ்வளோ ஆயிரம் லட்சம் கோடிகளை சம்பாதிச்சாலும் கூட, எல்லோருக்குமே ஒரு வள்ளல் தன்மை இருக்குது. நான் அதிகமாக மதத்தின் பக்கம் போகாதவன். குரான்ல நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், 1/6 பங்கை தர்மம் செய்து விடு. சரியா? அது இங்கே எல்லாருக்கிட்டையும் நான் பார்க்குறேன். 1/6 பங்கு அதுக்கு மேலேயே தர்மம் செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான நல்ல மனதிற்கு சொந்தக்காரங்கள். மரீசீனா அவர்கள், சகோதரி அவர்கள் கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் செய்த தொண்டுகள், வள்ளல் தன்மைகள், இங்கே மேலே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் செய்ய தொண்டுகள், வள்ளல் தன்மைகளை பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு கவரை கொடுத்தாங்க, ஒரு நிதியை கொடுத்தாங்க. இதை நான் வந்து எஸ்டிபிஐ கட்சிக்கு டொனேஷனாக கொடுத்துரும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னோடியாக வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் திருமதி ஜாஸ்மின் அபூபக்கர் அவர்கள் அதுக்கு ஒரு பாறை போட்டு கொடுத்துட்டாங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள், உங்களுடைய தொண்டு உள்ளத்தை பாராட்டுகிறேன். அதை தொடர்ந்து பாருங்க, ஒரு நல்ல விஷயத்தை ஒரு பெண் தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து சகோதரி மரீசீனா அவர்கள் மற்றும் இங்கே தொழில் முனைவோர்கள் செய்த எல்லா சாதனையும் பார்க்கும்போது, ஒரு சகோதரர் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். அங்கே உட்கார்ந்து நான் மனசுக்குள்ள முதல்ல முடிவு பண்ணிட்டேன், இந்த டொனேஷன் கொடுத்து எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியை கொடுக்கணும். இது வரைக்கும் நான் அரசியல் கட்சி யாருக்கு நான் நிதி கொடுத்ததில்லை. இதை நான் அரசியல் கட்சியா நினைக்கல, ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக தான் பார்க்கிறேன். ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் கடைசி வரைக்கும் சமூக சீர்திருத்த இயக்கமாக தான் திராவிடர் கழகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதும் திராவிடர் கழகம் அப்படித்தான் இருக்கிறது. அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு புரட்சி இயக்கம். புரட்சி இயக்கம் மேலும் மேலும் வளருவதற்கு என்னுடைய சிறிய பங்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரு பெரியாரிஸ்டா வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருக்கல, மத நம்பிக்கை இல்லாதவனா தான் இருப்பேன். ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் கவலை இல்லை, அந்த மதம் மக்களுக்காக பாடுபடுகிறதா என்பதுதான் முக்கியம். மக்களுடைய வறுமையை தீர்க்க பாடுபடுகிறதா, மக்களுடைய அறியாமையை நீக்க பாடுபடுகிறதா, மக்களுடைய சிந்தனையை தூண்டி வளர்க்கிறதா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் இங்கே வந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு பின்னாடி அவங்க போட்ட காணொளிகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் மனசுக்குள்ள வேகம் வருது. என்னுடைய சமூகத்திற்கு என்னுடைய பங்களிப்பு போதவே போதாது. இது அல்ல சமூக பங்களிப்பு, இன்னும் தேவைப்படுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களிடம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.